ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாலேஜ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காதல் கதைங்க. ஸோ டைட்டில் கூட இந்த வீடியோக்கு என்ன போடுவேன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ரியாக்ஷன் வீடியோ, ரிவ்யூ வீடியோ அதாவது வந்துட்டு ரொம்ப போட்டுக்கிருக்கோம். பட் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு ஸ்டாரி சொல்லணும், ஸ்டாரி டெல்லிங். எனக்கு ஸ்டாரி சொல்ல வராது. நீங்கள் ரிவ்யூலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டத்தனமாக சொல்லி வச்சுருப்பாங்க. சரிங்க, லிட்டரலி நம்ம உண்மையை பேசுவோமே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாரி டெல்லிங் பண்ணலாம் இருக்கேன். ஒரு 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 புது ஜானர் நம்ம யூடியூப் சேனலில், நம்ம நவீனாலஜியில். ஸோ பிடிச்சவங்க கொஞ்சம் பாருங்க. ஸோ பிடிக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற காரணத்தினால ஒரு லவ் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நான் எந்த கதையும் இன்ஸ்பயர் பண்ணல, சொந்த கதையை நான் எடுத்து சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஓகே, எல்லாம் அந்த ஒரு மூட் செட்க்கு வாங்கலாம். ஸோ யார் இப்போ இந்த கதையில் ஜஸ்ட் 2 பேர், ஹீரோ ஹீரோயின். ஸோ ஹீரோ பேர் கதிர், ஹீரோயின் பேர் நிலா. ஓகே, அதை லிட்டரலி நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதை கேட்டதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இந்த கதை கனெக்ட் ஆக்கா இல்லையான்னு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நம்ம கதைக்குள்ள போகிறோம். ஸோ ஹீரோ கதிர் அண்ட் ஹீரோயின் நிலா. ஸோ 2 பேரும் ஒரு 23, 24 ஏஜில் இருக்கிற ஒரு லவ் கப்பல், சரிங்களா? கிட்டத்தட்ட 9 வருஷமா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் ரிலேஷன்ஷிப்னாலே எடுத்துக்கிட்டாலே சண்டை, சச்சரவு, கோபம், கத்துறது, பிரிவு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறது சகஜம். ஸோ அவங்க ஸ்கூல் டைம்லேருந்து வந்துட்டு ஃப்ரெண்டாக கூட ஆகலைங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்காங்க. அண்ட் வயசு போக போக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் ஸோ இதுதான் லைஃப். அண்ட் இந்த லைஃப்குள்ளே தான் நம்ம லவ்வை வந்துட்டு வாழ போகிறோம். நம்ம 2 பேர் தான் சேர்ந்து வாழ போகிறோம்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, சரிங்களா? லிட்டரலி அவங்க போக போக நாள் போக போக அவங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ விட்டு கொடுத்து போகிறது, அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ லவ்விங்காக இருப்பாங்க, சரிங்களா? இப்படி இருந்தவங்க ஒரு கொஞ்சம் அதாவது வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருதுங்க, சரிங்களா? அந்த ஒரு கதிருக்கு இப்போ இருக்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருதுங்க. இப்போ இது மேலே தான் வந்துட்டு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. நாட்டில் சரி, சொந்த ஊர்லேயும் சரி, எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்பு இல்லை. அவனுக்கு இந்த நியூஸ்லாம் அவன் இடத்துல இருந்து கேட்க நியூஸ்லாம் படிக்க அவனுக்கு ஒரு பயம் வருது, சரிங்களா? அதெல்லாம் எல்லா பசங்களுக்கும் இருக்கிறது தான். ஸோ கதிர் என்ன பண்ணுறான்னா, அந்த பயத்தில் நீலா கிட்ட போய், நல்லா 2 பேரும் சந்தோஷமா இருந்தவங்க, நீலா கிட்ட போய் இங்கே போகாத, அதாவது வந்துட்டு இங்கே போகாதம்மா, இந்த இடத்துலலாம் இப்படி இருக்கு, வேண்டான்னு சொல்கிறான். இதை ஒரு வாட்டி பண்ணுறான், 2வது வாட்டி பண்ணுறான். ஸோ இதை வந்துட்டு எப்படி ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு இடத்துக்கு போவேனான்னு சொல்கிறான், சரிங்களா? அங்கேருந்து போய் இதுதான் நீ பண்ணணும், இங்கே தான் நீ போகணும், இங்கே தான் போகக்கூடாதுன்னு அவனோட கேர் வந்துட்டு, பயம் வந்துட்டு ஒரு அளவுக்கு மீறி ஒரு பயம். அதனால வந்துட்டு அவனுக்கு அளவுக்கு மீறி ஒரு கண்ட்ரோல் பண்ற நிலைமைக்கு போயிடுறான் நீலாவை, சரிங்களா? ஸோ நீலா கதிரை பத்தி அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவ. இன்ஃபேக்ட் கதிரோட அம்மா அப்பாவை விட நீலா தான் வந்துட்டு அவனை A to Z புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணுங்க, சரிங்களா? அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. ஒரு வேளை கதிர் கோபமானதுக்குள்ள அவ்வளோ விட்டு கொடுத்து போற பொண்ணுங்க, சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல நீலாக்கு புரிஞ்சிச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. ஸோ அவன் கதிர் வந்துட்டு தான் நல்லதுக்கு தான், தான் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் பயத்தினால. ஸோ நீலாவும் சொல்லியிருக்கா, நீ பயப்படாத, நான் பாதுகாப்பாக இருந்துப்பேன். ஸோ நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம், எல்லாம் பாதுகாப்பு, நீ தான் இருக்கிய, நீ சேஃபாக தானே வச்சிருக்க அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான், கதிர்கிட்டே சொல்கிறான். பட் நாட்கள் போக போக அவன் பயம் வந்துட்டு அதிகமாக அவனுக்கு என்ன பயம்னா, அவளுக்கு ஏதாவது ஆயிரமோ, சரிங்களா? இந்த பசங்கனால ஏதாவது ஆயிரமோ, ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று ஆயிரமோன்னு அவனுக்கு பயம் அதிகமாக நான் சொன்ன மாதிரி கதிர் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா, அவ எங்கே வெளியே போனாலும் அவ பின்னாடி பசங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிரும். ஸோ தூரமாக போனாலும் அவளுக்கு ஏதாச்சும் ஆயிரும். ட்ரெஸ்ஸிங் ஏதாவது கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணால் கூட அவனுக்கு ரொம்ப இன்செக்யூர் ஆயிருங்க, சரிங்களா? ஸோ ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணது மாசங்கள் கணக்காக போகுதுங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த மாதிரி இருந்திருக்கான். ஸோ நிலாக்கு ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கே வந்துட்டு கதிர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறானோ அப்படின்னு அவளுக்கு ஃபீல் ஆயிருக்குங்க. ஸோ
இதனாலே இவங்க 2 பேருக்குள்ள கதிர், நிலா 2 பேருக்குள்ள வந்துட்டு ஒரு சின்னதா ஆரம்பிச்ச சண்டை. அ அது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் சண்டை அவங்க 2 பேரும் சண்டை போட்டு சேர்ற ஒரு 2 பேரும் ஒரு ஒரு ஒத்துமையான ஒரு கப்பலுங்க. சரிங்களா? சண்டை போட்டு 1 மணி நேரம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. இருக்காத ஒரு ஒரு கப்பல். ரொம்ப மோஸ்ட் லவ்விங் கப்பல்னு கூட சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த கப்பல் கதிர், நிலா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையே வந்துருச்சு தாங்க சொல்லணும். சரிங்களா? ஸோ அவனோட ஓவர் கேர்னால அவளை கிட்டத்தட்ட லாஸ் பண்ற அளவுக்கு போயிட்டான் கதிர். ஸோ நிலாக்கு அவன் பண்ற கேர் அவளுக்கு ஒரு கண்ட்ரோலாக தெரிஞ்சிருக்கு. அவன் பண்ற கண்ட்ரோல் அவளுக்கு ஒரு டார்ச்சராக தெரிஞ்சிருக்கு. ஸோ அவன் அவன் பண்ணது எல்லாமே லவ்க்காக தான். அவன் மேல காதல் இருக்கிறனால தான் பண்றான். பட் அவன் காதல் அப்படியே அவனுக்கு நெகட்டிவாவே அவனுக்கே திரும்பிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நிலா பொறுத்து பார்த்தா, சொல்லியும் பார்த்தா, கதிர் வந்துட்டு அந்த கேரக்டர் அவனால சேஃபாவே அவனால ஃபீல் பண்ண முடியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்குள்ள பெரிய ஒரு சண்டை வருது. கைகள் கூட ஆகுது, வாய்ஸ் சண்டை வருது. அது தப்பா ஒரு வகையில ரொம்ப தப்பா போய் நிலாவை கதிர் வந்துட்டு ஹர்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டு அழுவ வைக்கிற அளவுக்கு பேசிட்டான். வார்த்தைகள் நிறைய விட்டுட்டான். ஸோ நிலா ஒரு தடவை 2 தடவை கிடையாது, நிறைய வாட்டி பொறுத்து போய் பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அழுந்து காயப்பட்டு அவன் பேசுற வார்த்தைகள்லாம் கேட்க முடியாம கடைசியில அவன் காதலே ஒரு டார்ச்சர் சிறையில இருக்கிற மாதிரி அவள் டெய்லி தினம் ஃபீல் பண்ணி ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல கதிருக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கூட இருந்தா அவ சேஃபா தான் நம்ம பார்த்துப்போம், ஆனா அவ நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் கண்டிப்பா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கதிர் ஒரு முடிவு எடுக்கிறான். ஸோ கதிர் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதாவும் அவளை விட்டு விலகி இருக்கிறதாவும் முடிவு எடுக்கிறான். அது திடீர்னு ஒரு விஷயத்த அவன் அந்த முடிவை எடுக்கும் போது நிலாக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, அவனால இந்த டிஸ்டன்ஸ் அவனால ஏத்துக்கவே முடியல. அதனாலே ஒன்னும் வெக்ஸ் ஆகிறா நிலா. ஸோ கதிர் எல்லாமே அவளோட நல்லதுக்காக தான் நான் சொல்லி பண்றேன், விலகி இருக்க போறேன். கதிர் நிலா கூட இருக்கிறதுனாலே அவளுக்கு சேஃப் இல்லாம போயிருமோ, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயப்படுற அளவுக்கு அவனோட பயம் இருந்துருச்சு சொல்லணும். சரிங்களா? ஸோ நிலாக்கு என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னு அவனால புரியல. இப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட அவங்க வந்துட்டு பேசாம வெளியே இருந்திருக்காங்க. ஆனா நிலாக்கு அவங்க கூட பேசணும், எப்பவுமே இருக்கணும்னு ரொம்பவே விருப்பமா இருப்பா. என்னதான் அவன் வந்துட்டு காதல் பேர்ல டார்ச்சர் பண்ணாலும் இருக்கமா பிடிச்சி வைக்கிற மாதிரி அவன் பண்ணியிருந்தாலும், பட் அவளுக்கு கதிர்னா ரொம்ப இஷ்டம். நிலானால கதிர் இல்லாம இருக்கவே முடியாதுங்க. ஸோ அவளே வந்துட்டு இறங்கி வந்து அவனுக்காக ஒரு ஃபோன் எடுத்து கால் பண்றான். அந்த காலையும் அவன் கதிர் அவாய்ட் பண்றான். அவ காலை பார்த்தோன்னே, அந்த காலை பேரை பார்த்தோன்னே அவனுக்கு வந்துட்டு உடம்புலாம் நடுங்கி வேர்த்து குட்டி ரொம்பவே நர்வஸ் ஆகி படப்படன்னு ஆயிடுறான். பிகாஸ் இந்த காலை அவன் எடுக்க போய் அவங்க 2 பேரும் சேர ஆரம்பிச்சு கதிர் கூட இருக்கிறனால தான் நிலாக்கு ஏதாச்சும் ஆயிரும்னா கதிரோட மைண்ட் செட் அவ்வளவும் பயந்து போய் இருக்கான் கதிர். ஸோ ஒரு நாள் நிலா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், நீ அங்க எப்படி இருக்க, என்ன இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஆனா நான் உன்னையே மட்டும்தான் நான் நினைச்சுக்கிருக்கேன் கதிர். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ இல்லாம எதுவுமே யார் என்ன எங்க வரான்னு எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு பயம் எல்லாமே நீ எப்படி இருக்கன்னு மட்டும்தான். நீ என்ன முடிவு எடுத்திருக்குன்னு ஏன் திடீர்னு இந்த முடிவுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. கால் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிற, உன்னை பார்க்கறதுக்கு கூட நீ வந்துட்டு விட மாட்டேங்கிற. நான் உன் நினைப்பாவே இருக்கேன் கதிர். எதுக்கும் பயப்படாத, நம்ம பேசி ஒன்னாவே இருக்கலாம். நான் உன்னை ஃபார்ஸ் பண்ண கிடையாது, ஆனா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்துல. அதை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் கூட இருந்தா மட்டும்தான் நான் சேஃபா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அவகிட்ட ஒரு டெக்ஸ்ட் வருதுங்க. இதை பார்த்து நம்ம கதிர் ஆரம்பத்துல அவன் படிக்க ஒரு பயத்தோடையும் பதற்றத்தோடையும் படிக்கிறான். அவரோட வார்த்தைகள்லாம் கேட்க அவனுக்கு இன்னமும் அந்த பயமும் பதற்றமும் இருக்கு. ஆனா அவன் இல்லாதனால, கதிர் நிலா கூட இல்லாதனால நிலா ரொம்ப இருந்த அளவுக்கு விட ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப தனிமையில இருக்கா கதிர் இல்லாதனால. ஸோ இன்னும் மோசமா ஆயிட்டான்னு சொல்லணும். ஸோ மறுபடியும் அவளுக்காக ஒரு முடிவெடுத்து அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் நைட் நீலாக்கு கால் பண்றான். நீலா கால் வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயி 2 ரிங்ல கால் எடுக்கிறான். 2 பேரும் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு பேசாம
அமைதியா இருக்கிறாங்க. நீ பேசுவியா, நான் பேசுவேன், அந்த ஒரு குழப்பம், பதட்டம். கதிர், எப்படி இருக்க நிலா அப்படின்னு நிலா கிட்ட கேட்குறான். நீ இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் சொல்றா நிலா. ஏன் நீ இப்படி பண்ண, ஏன் இப்படிலாம் இருந்தோம், ஏன் கிட்ட விலகி இருந்த? அதுக்கான காரணம் எனக்கு தெரியாம நான் ரொம்பவே தவிச்சு போயிட்டேன், ரொம்ப துடிதுடிச்சுட்டு போயிட்டேன், ரொம்ப குழப்பமாயிட்டேன். நான் அந்த தனிமையை ரொம்ப உணர்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றா நிலா. கதிர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். நீ எப்படி இருந்தன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ வெளியே காமிச்சிக்க மாட்டேன்னு தெரியும். கதிர், நடிச்சது போதும். என்னை இப்படி தனிமையில விட உனக்கு எப்படி மனசு வந்தது? என்னை விட்டதுக்கு அப்புறமும் உன்னால எப்படி என்கிட்ட பேசாமையும் தள்ளி இருக்க முடிஞ்சது? உன்னால நிம்மதியா இருக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு நிலா கதிரை பார்த்து கேட்கிறான். கதிர் எதுக்குமே பேசாம அமைதியா இருக்கான். சொல்லு கதிர், ஏன் அப்படி பண்ண? நீ இல்லாம நான் இவ்வளவு தவிச்சு போயிட்டேன், தனிமையில இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் பண்ணியா? ஏன் அப்படி பண்ணனு திரும்ப திரும்ப அவன்கிட்ட இந்த குழப்பத்துக்கான பதில கேட்கிறான் நிலா. கதிர், எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ண நிலா. ஆரம்பத்துல நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பா பார்த்துக்குவேன்னு நினைச்சுதான் உன் மேல இருந்த எல்லா அக்கறையும் உன் மேல நான் காட்டினேன். அந்த அக்கறை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. இன்னும் உன் மேல நான் 3 மடங்கு அதிகமா என்னோட காதலையும் அக்கறையும் உன் மேல காட்டினேன். ஆனா அது அது ஒரு கசப்பான மெமரிஸ் ஆயிரும்னு நான் யோசிச்சே பார்க்க கிடையாது. ஐம் சாரின்னு சொல்றான் கதிர். அங்கிருந்து நிலா ஈர கண்களோட பேசாம கேட்டுக்கிட்டு இருக்கான். கதிருக்கு அடுத்தடுத்து என்ன பேசுறதுன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. இருந்தாலும் கதிர் சொல்றான் நிலா கிட்ட, எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுதான் பண்ணேன், உன் நல்லதுக்காக மட்டும் தான் பண்ணேன், நீ சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணேன். நான் உன் கூட இருந்தா உன்னால நிம்மதியாகவும் சந்தோஷமாவும், ஏன் சேஃபா கூட உன்னால இருக்க முடியாது. என்னாலேயே உனக்கு ஏதாவது ஆயிரும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீலான்னு அப்படின்னு பதறிக்கிட்டு ரொம்ப பதற்றத்தோட சொல்றான். நிலாக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அவ ஒரு குழப்பத்துல இருக்கா. அமைதியா கேட்டுட்டு இருக்கா நிலா. கதிர் மறுபடியும் சொல்றான், நான் உன் கூட இருக்கிறனால தான் உன் நிம்மதியும் சந்தோஷமா கிட்ட போவோம் நிலா. அதனால தான் உன்னை விட்டு விலகி இருக்கேன். ஆனா விலகி இருந்தோம் நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல. நீ தைரியமான பொண்ணு, ஒரு எல்லாத்தையும் நீ எதிர்கொள்ள வருவ. நீ ஒரு ஒரு பிரேஃப்னஸா இருப்ப, மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவேன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன நினைச்சே நீ மூவ் ஆன் ஆகாம இப்படி தனிமையில இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னை ரொம்ப நம்பின நிலா. நீ எப்படி இருப்ப, நீ யாருன்னு எனக்கு ரொம்ப தெரியும். ஆனா என் நினைப்போட நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கலன்னு சொல்றான் கதிர். ஸோ நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஒரு 10 செகண்ட்க்கு அந்த கால்ல வரும் அமைதி மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் சடன்லி கதிர் சொல்றான் நிலா கிட்ட, உன்னை நினைக்காத நாளே கிடையாது நிலா. ஐ மிஸ்ட் யூ so much for each and every second சொல்றான் கதிர். நிலாக்காங்க அழுக தாங்க முடியாம அவ கண்ணிலேருந்து கண்ணீர் மழை பொழியுது. அது அவ அழுகிறத கேட்க தாங்க முடியாம கதிர் சடனா காலை கட் பண்ணிடுறான். இப்படியே ஒரு 3 வாரங்கள் போகுது. 2 பேரும் நைட்ல டைம் ஒதுக்கி 2 பேரும் கால்லே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கால்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மெமரி ஷேர் பண்றதும் கதிருக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு தைரியத்தையும் தருதான் சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேல கதிருக்கு நிலா கூட இருந்தா மட்டும்தான் நிலா கண்டிப்பா சேஃபாவும் சந்தோஷமாவும் நிம்மதியா இருப்பான்னு புரிய வந்துச்சு கதிருக்கு. நிலா கதிர் இல்லாம வாழ முடியாது, கதிர்குள்ள மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு
ஒரு உறுதியான முடிவுல இருக்கா. அவ கண்டிப்பா விட்டு கொடுக்கிற நினைப்பிலே கிடையாது நிலா. இன்னும் கதிர் இல்லாம இன்னும் நாட்கள் நிறைய போனா கண்டிப்பா அவ உயிரை இழக்க கூட அவ தயங்க மாட்ட அளவுக்கு வந்துட்டு நிலா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுல இருக்கா. ஸோ இதை புரிஞ்சுக்கிற கதிர் நம்ம இல்லாதனாலேயே அவ உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோ சொல்லிட்டு அவன் ஆசைக்காவையும் அவ விருப்பத்துக்காவையும் 2 பேரும் திரும்ப மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் த ஸ்டாரி. மேபி நிறைய பேருக்கு கனெக்ட் இருக்கலாம். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆச்சு. பிகாஸ் இது வந்து ஃபிக்ஷனல் கேரக்டரா இருந்தா கூட, ஃபிக்ஷனல் ஸ்டாரியா இருந்தா கூட ஒரு லைட்டா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இமோஷனா இருக்கு. ஸோ எத்தனை பேர் கதிரா இருந்திருக்கீங்க உங்க லைஃப்ல, எத்தனை பேர் நிலாவா இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? த பாயிண்ட் இஸ் லவ்ல நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய ஒரு இன்செக்யூர் ஃபீல் வரும், ஒரு பதப்பரப்பு வரும். முக்கியமா ஆண்களுக்கு, மென்ஸ்க்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். சரிங்களா? மேன்ஸை பத்தி தெரியும். அதே ஒரு பாயிண்ட் பெரிய பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். அதனாலே பசங்க வந்துட்டு பயப்படுவாங்க. சரிங்களா? அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயா இருக்கட்டும். இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணா பசங்க எப்படி பார்ப்பாங்க, இன்னொரு பசங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவன் மற்ற பொண்ணை பார்த்துருப்பான். ஆனா அவன் பொண்ணுக்கு ஒன்று நடக்கும் போது அப்பதான் அவன் கன்சர்ன் பண்ணுவான். சரிங்களா? ஸோ இது காமனா நடக்க ஒரு விஷயம். ஒண்ணுதாங்க, கேர் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, அக்கறான நீங்க படுங்க. பட் வந்துட்டு அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு கசப்பான விஷயமா மாறிடுங்க. சரிங்களா? இப்ப இருக்கிற மாடர்ன் உலகத்துல எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? நியூஸை தொடர்ந்தா அங்க ஒரு அரஸ்ட்மெண்ட் கேஸ், இங்க ஒரு ரேப் கேஸ், அங்க ஒரு மர்டர் கேஸ், அப்படிதானே ஓடுது. எல்லாம் நார்மல் ஆச்சு. என்ன பண்ணுறது, அதை வந்துட்டு தடுக்க முடியாது, நம்ம தான் பழகிக்கணும் போல, அந்த மாதிரி ஆச்சு. பட் அவங்க செல்ஃபை வந்துட்டு பத்திரமாவும் சீக்கிரமாவும் வச்சுக்கணும். அண்ட் வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்ஸ்டண்டா அவங்க செல்ஃப் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு, நிறைய நீங்க கற்று வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட டியர் பாய் ஃப்ரெண்ட்ஸில் உலகத்தில் இந்த வீடியோ பார்க்குற யார் வந்துட்டு கமிட்டடாக இருக்கீங்க, முக்கியமாக பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களோ, அந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கீங்களோ, பாய் ஃப்ரெண்ட் பொறுப்பில் உங்கள் பொண்ணுங்களை, அதாவது கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு நல்லா பார்த்துக்குங்க, கேர் பண்ணுங்க. சரிங்களா? ஆனால் ஒரு சைடு தைரியமும் இருங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு கேர் இருக்கணும், அந்த கேரை வந்துட்டு நீங்கள் பிடிக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். அதை அந்த கேரே ஒரு டார்ச்சரா உங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிடக்கூடாது. அது முக்கியமான விஷயம், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அது இப்படிதாங்க, நிறைய பேருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ கேர் ஒரு நல்ல ஒரு விஷயம். சரிங்களா? நம்மளை தாண்டி ஒரு பர்சனை கேர் பண்றோம்னா அங்க ஒரு காதல் இருந்தாதான் முடியுங்க. அந்த லவ் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்த்து நம்ம பண்ண மாட்டோம். ஸோ லவ் பண்ணுங்க, அக்கறைப்படுங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ யா, இதை சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு யார் கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? Until then, see you. I'm Naveen. See you next video. Take care. Bye.